பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்களை அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் காக்க கடவர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளுக்கான வேத வாக்கியம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். இந்த வசனத்தின் 23ஆம் வசனத்தின் பிற்பகுதியை தொடர்ந்து 24ஆம் வசனத்தில் இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. என்னடா அப்படின்னு சொன்னால், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாள் போதிலே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட கேளுங்க, என் பிதாவின் இடத்தில் கேளுங்க. ஏன்னு சொன்னால், அவருடைய நாமத்தினாலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை பிதா உங்களுக்கு தருவார். அதை முதல்ல நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் கேட்காம இருக்கிறீங்களே, கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்லை நம்ம மனுஷரிடையே ஓடுவோம், நம்ம உதவிகள் வேணும், இல்லை ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குதுன்னு சொல்லும்போது முதலாவது நாம் ஆண்டவரை தேடுகிறோமான்றது அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். எடுத்தோன்னே நம்ம மனிதரை நோக்கி தான் ஓடுவோம். அப்பா கிட்ட போகலாமா, அம்மா கிட்ட கேட்கலாமா, அக்கா கிட்ட கேட்கலாமா, அண்ணங்கிட்ட கேட்கலாமா, இல்லையா பையன்கிட்ட கேட்கலாமா, மகக்கிட்ட இப்படி தான் நம்முடைய முதன்மையானதாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் முதலாவது என் நாமத்தினால பிதாவினிடத்தில் நீங்கள்னா இது வரைக்கும் நீங்கள் கேட்கலை, ஆனால் நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீங்களோ நீ கேட்குறது உங்களுக்கு சந்தோஷமான காரியம், அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி, அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும்படினா அந்த சந்தோஷத்தை நிறைவானதாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலன்றதை நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம இது பண்ணி வச்சுருப்போம், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு தேவைகள் இருக்குது, பண தேவைகள், இல்லை பொருள் தேவைகள், இல்லை ஒரு வீடு கட்டணும், ஒரு கல்யாண விஷயம், இல்லை ஒரு நல்ல காரியம், ஏதோ ஒன்று. ஆனால் அதனுடைய செலவுகளை நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், யாருனா ஹெல்ப் பண்ணுவாங்க, அவர்கிட்ட அண்ணங்கிட்ட கேட்டிருக்கேன், இல்லை அவர்கிட்ட ஃபைனான்ஸர்கிட்ட கேட்டிருக்கேன்னு வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் அப்புறமா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கடவுள் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஏதாவது ஒரு காரியத்தை, ஈஸியான காரியத்தை. உங்களுக்கு எதிலும் போய் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நாம் வட்டி கட்டி நாம் என்ன சொல்கிறது, ஒரு மன உளைச்சலுக்குள் போகாதபடிக்கு நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி ஒரு வழியை ஆண்டவர் திருப்பார். எப்படின்னு சொன்னால், நாம் அவருடைய நாமத்தினாலே பிதாவினத்தில் கேட்கும்போது அதற்கான வழியை அவர் திறந்து நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி செய்வார். அப்படி செய்வார். நீங்கள் கண்டிப்பாக விசுவாசிங்க. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராயத்தையும் அவர் நீதியும் தேடுங்க, பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும்.